A man cannot spell him as a hero without hair. புரியுதா? ஒரு ஆண் தன்னை ஹீரோன்னு சொல்ல முடியாது ஹெர் இல்லாம. ஹீரோவோட ஸ்பெல்லிங் என்ன? ஹைச்சிஆர்ஓ ஹீரோ. அதுல ஹெர் எடுத்துட்டா a man is zero. Right? நான் அதே மாதிரி a woman can't spell her as a female without a male. Female FEMALE female. அதுல மேல் என்ன becomes call them as a female. So ஆண் பெண் ரெண்டு பேருமே சரி சமம் தான். அதே மாதிரி உமன்லயும் பாருங்க, உமன்ஸ் டே கொண்டாடுறோம். மென் எடுத்து பாருங்க, மூன்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கும். ஸோ மேனும், அதாவது ஒரு பெண்ணும் ஆணும் சரிநிக சமானம். இதை எப்படி ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்களோ, மென்ஸ் டே கொண்டாடணும்னு அவசியம் இல்லை, உமன்ஸ் டே கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. இந்த முக்குத்தி அம்மன் படத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இல்லை? அது யாரும் அந்த ஆர்ஜே பாலாஜி அவர். முக்குத்தி அம்மன் படத்துல யார்? அவங்களோட சிஸ்டர்ஸ்ல மூத்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு ஃபுல்லாக ஹோம் மேக்கராக இருப்பாங்க. அப்போ அந்த அம்மன் வந்து அந்த பொண்ணு பற்றி ஏதோ பேசும்போது ஒன்று வந்து சொல்லுவாங்க, நீ பண்ணுற சமையல் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், அதை ஒவ்வொரு ஆண் டெய்லி சொன்னால் 365 நாள் உமன்ஸ் டே தாங்க. அதே மாதிரி எனக்கு நான் எப்பவுமே உமன்ஸ் டே அப்படின்னு சொன்னா நான் எனக்கு மட்டுமே சொல்ல மாட்டேன். நான் இன்னைக்கு ஒரு பெண்ணா இங்க நிக்கிறேன்னா அதுக்கு முதல் எனக்கு தகப்பனார். பெண்ணோட வாழ்க்கை ரெண்டு பாகமா இருக்கும், கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம். ஒரு ஆண் சரியா அமைஞ்சிட்டாலே அந்த பெண்ணோட வாழ்க்கை வந்து பரிபூர்ணமாகும். அதே மாதிரி ஒரு பெண் சரியான ஆணுக்கு அமைஞ்சாலே இருக்கும். அப்பாவா இருக்கட்டும் கணவரா இருக்கட்டும், அந்த ரெண்டு பேருமே ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையோட இரு தூண்கள். அந்த ரெண்டு தூணும் சரியா இருந்தாலும் பெண்ணால உமன்ஸ் டே கொண்டாட முடியும். உண்மையிலே ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் உமன்ஸ் டே அன்னைக்கு உமன்ஸை புகழவே மாட்டேன். எனக்கு சப்போர்ட் பண்ண மென்ஸுக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அது என் தந்தையா இருக்கட்டும், என் கணவரா இருக்கட்டும், சகோதரரா இருக்கட்டும், மாமனாரா இருக்கட்டும், அவங்களாம் எல்லாமே நீ வந்து நம்மளால இருக்க முடியாது. இன்னைக்கு நான் ஒரு ஜாப் போறேன் அப்படின்னா என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாம ஆல்ரெடி நான் வந்து பஸ் ஏற முடியாது. என் மாமனாரோட சப்போர்ட் இல்லாம என்னால் வீட்டுக்கு வர முடியாது. ஸோ பெண்மை அப்படின்னாலே ஆணோட பங்கு இருந்தால்தான் பெண்மை. ஸோ அதெல்லாம் சொல்றேன், ரெண்டு பேருமே a man cannot spell him as a hero without her. Likewise, a woman cannot spell her as a woman without men, as well as female without men. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு உங்கள்கிட்ட நினைச்சது. அதே மாதிரி பெண்மை அப்படின்னாலே வலிமை, ஸ்ட்ராங். ஒரு பெண்ணுக்கு வந்து பக்கபலமே அவங்களோட மனசு தான். மனசுல எதை நினைச்சாலும் அவங்களால சாதிக்க முடியும். அவங்க மறுபிறவி ஒவ்வொரு பிரெக்னன்சிலையும் எடுக்கிறாங்க. ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கும் போது அவங்க வந்து மறு ஜென்மம். அந்த வழியை வந்து யாராலையும் ஃபீல் பண்ணவே முடியாது. இது ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஆண் பெண்ணை காதலித்தால் அந்த பெண் வந்து வீக் ஆயிடுவாங்க, அவங்க ரொம்ப வீக்னஸ் ஆயிடுவாங்க. ஆனா அதே ஒரு பெண் ஒரு ஆணை மனப்பூர்வமா காதலித்தால் அந்த ஆணுக்கு அவர் வந்து பக்கபலமா இருப்பாங்க. உண்மையிலே நாம ஒருத்தவங்களுக்கு வீக்னஸ் ஆயிடும், ஆனா நாம ஒரு ஜென்னுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். எல்லாரும் சொல்றாங்க அவங்க இல்லைன்னா நான் இல்லைங்க, அவங்க நம்பி விட்டு வந்துடுங்க, அவங்க தாங்க எல்லாமே. நானும் சொல்லுவோம் நீங்க எல்லாமே நாங்க கிடையாது. ஸோ இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு நான் வந்து ஆண்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். உங்க வீட்டில் ஒவ்வொரு பெண்மைக்கும் நீங்க சப்போர்ட் பண்றீங்க. That's up to you. Happy Women's Day to all. நன்றி. இந்த வாய்ப்பு